இந்த மனிதகுலம் இந்த உலகில் தோன்றியிலிருந்து இவ்வளவு ஒரு அராஜகமான கோட்பாடு வந்திருக்கவே முடியாது. அதனால் வள்ளுவத்தையும் நீங்கள் சனாதனத்திற்குள்ளே கொண்டு வந்து புகுத்துறதுங்கிறது இது எகைன் அராஜகமான ஒரு மோசடி வேலை. நாம் பழிவாங்குவதைத்தான் வலிமை என்று நினைக்கிறோம். அது வலிமை அல்ல. வள்ளுவம் ரொம்ப அழகாக அந்த வலிமைக்கான அறத்தை கூட வரையறுக்கும். ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. அதாவது திருவள்ளுவர் வைகாசி அன்சத்துலாம் பிறந்திருக்காரு அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? திருவள்ளுவர் எப்போது என்று எந்த காலகட்டத்தில் பிறந்தார் அல்லது எந்த நாளில் பிறந்தார், அந்த காலகட்டம் தோராயமாக வரையறுக்கப்படுகிறது. இந்த நாளில் தான் பிறந்தார், இந்த நட்சத்திரத்தில் தான் பிறந்தார் என்பதற்கான பதிவுகள் நமக்கு தமிழ் இலக்கிய வரலாற்றில் இல்லை, ஏனைய வரலாற்றிலும் இல்லை. இவர் காவி உடை அணிவித்தது உங்களுக்கு தெரியும். அவர் சனாதனத்தினுடைய ஒரு குறியீடு என்று எவ்வகையிலும் பொருந்தாத ஒரு களத்திற்கு அவரை இல்லை, அந்த ட்விட்லையும் போட்டிருக்காரு, சனாதனத்தின் அந்த புள்ளியை முன் வச்சிருக்காரு. உங்களுக்கு சனாதனம் தெரியாதது அல்ல உங்களுக்கு, இல்லையா? அடிப்படையில் இந்த நிலத்தினுடைய மோதல் என்பதே இந்த நிலத்தினுடைய மரபணு மோதல் என்று கூட சொல்லலாம். நீங்கள் வெறும் கோட்பாட்டு மோதல் அல்ல. இந்த துணைக்கண்ட நாகரிகத்தை உருவாக்கியது தமிழா அல்லது சமஸ்கிருதமா? சமஸ்கிருதத்தில் எதுவுமே நல்லதாக இல்லை என்று நான் சொல்லவில்லை. சமஸ்கிருதத்திற்கு உள்ளும் நல்லவை இருக்கின்றன. ஆனால் அது அடிப்படையில் கொண்டு வந்த சனாதன கோட்பாடும் அந்த வேதங்களுக்குள் இருக்கக்கூடிய, இப்போ வேதங்களை எடுத்துக்கொள்வோமே, வேதங்களை எடுத்துக்கொண்டால் அவை மறை பொருள், மிஸ்ட்ரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? எல்லா மதங்களுமே, அது கிறிஸ்தவமாக இருக்கட்டும், இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும், இறைவன் மறைந்திருக்கிறவன். அவனை நீங்கள் பார்க்க முடியாது. ஏதோ ஒரு ரிலீஜியஸ் அத்தாரிட்டி இப்படி தான் சொல்லும், அதை எடுத்துக்கணும். ஸோ அதனால தான் அது மறை என்றே வருகிறது, மறைந்து இருக்கின்ற காரணத்தினால். மிஸ்டீரியஸ். ஆனால் திருக்குறள் மறை அல்ல, அது முறை. மறைக்கும் முறைக்கும் வேறுபாடு உண்டு. முறை என்பது இப்படி வாழ்ந்தால் சிறப்பு என்று ஒரு முறையை வெளிப்படையாக, மறைவாக திருக்குறள் சொல்லியது ஒன்றுமே இல்லை. எல்லாம் அது வெளிப்படையாக மனிதர்களின் வாழ்வுக்காக, இந்த உலகை எப்படி நாம் அழகுபடுத்த வேண்டும், இந்த உலகில் வாழ்வை எப்படி கொண்டதாக மாற்ற வேண்டும் என்று சொன்ன இது ஒரு மிகவும் அடிப்படையானது, ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ரேடிக்கல் டிஃப்ரென்ஸ். வேதத்துக்கும் இதுவுக்கும் எந்த வகையிலையும் அது பொருந்தாது. ஒன்று, இந்த துணைக்கண்ட நாகரிகத்திற்கு மாந்தநேய, உயிர்மநேய, பல்லுயிர் நேய கோட்பாட்டை முன்வைத்த ஏர்லி ரொமான்டிசிசம் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். நம்ம சங்கம் என்று சொல்கிறோம் அல்லவா? அன்பு, இணக்கப்பாடு, இசைப்பட வாழ்தல், பகிர்ந்து வாழ்தல், விட்டு கொடுத்தல், மன்னிப்பு, இப்படிப்பட்ட உயர்ந்த விழுமியங்களின் அடிப்படையில் தனி வாழ்வையும் கூட்டு வாழ்வையும் வகுத்து வரையறுத்து முன் செல்ல முயன்ற ஒரு பெரும் முயற்சி தான் சங்கமும் சரி, திருக்குறளும் சரி. திருக்குறளுக்கு பிறகு வந்த தூய சிவனியமாக இருக்கட்டும், சைவம், தூய சைவம், வைதீகத்தால் கரைப்படுத்தப்பட்ட, வைதீகத்தால் சிதைக்கப்பட்ட, அல்லது வைதீகத்தோடு இரகசிய காமம் கொண்டு சென்று சேர்ந்த சைவம் அல்ல. தூய சிவனியம் அது திருக்குறளினுடைய ஒரு நீட்சியாக கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சனாதனம் என்பது பிறப்பிலேயே மனிதர்களை பேதப்படுத்திய ஒரு கோட்பாடு. ஏன்னா திருக்குறள்லையுமே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றத, அதாவது இந்த மனிதகுலம் இந்த உலகில் தோன்றியிலிருந்து இவ்வளவு ஒரு அராஜகமான கோட்பாடு வந்திருக்கவே முடியாது. பல கோட்பாடுகள் மனிதத்தன்மைக்கும் மனித இனத்திற்கும் ஒவ்வாத கோட்பாடுகள் வந்திருக்கின்றன. அது ஃபாசிசமாக இருக்கலாம், நாட்சி கொடுமையாக இருக்கலாம், சர்வாதிகாரங்களாக இருக்கலாம். ஆனால் பிறப்பிலேயே ஒரு மனிதனை இந்த கிரேடட் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, இன்று கூட 21ஆம் நூற்றாண்டில் கூட தான் இச்சமூகத்தை சார்ந்தவன் என்று வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு மனச்சுமையை, மன வலியை, ஒரு துயரத்தை ஒரு பெரும் தொகுப்பு மக்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிற அந்த கோட்பாடை போல
மனித குலத்திற்கு எதிரான ஒரு கோட்பாடு இருக்க முடியுமா? அந்த கோட்பாட்டை கொடுத்த ஒரு நியதி தான் சனாதனம் என்கின்ற நியதி. அதற்கு மாற்றாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற கோட்பாடை இதை நம்ம வள்ளுவம் தருகிறது. அதனால் வள்ளுவத்தையும் நீங்கள் சனாதனத்திற்குள்ளே கொண்டு வந்து புகுத்துறதுங்கிறது இது எகைன் அராஜகமான ஒரு மோசடி வேலை. உங்களிடம் அதிகாரம் இருக்கிறது, கதையாடல்களை கட்டமைக்கிற ஊடகங்களும் ஏனைய அரசு அலகுகளும் இருக்கின்றன என்பதற்காக அதை செய்வது என்பது மிக மிக அராஜகம். இது மட்டும் இல்லை, சாதியம் மட்டும் இல்லை. நான் அவ்வப்போது சொல்வேனெல்லாம், வள்ளுவம் என்பது அடிப்படையில் அமைதியை தேடுவது, அறத்தை தேடுவது, அல்லது அறம் எந்த வகையிலும் அறம் பெறலாதீர்கள் என்று சொல்லித் தருவது. நீங்கள் அவர்களினுடைய சனாதனம் அல்ல, சனாதனம் சார்ந்த கோட்பாடுகள், அர்த்த சாஸ்திரம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, வெற்றி பெறுவதற்கு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். சாம வேத தண்ட எல்லாரும் வெற்றி பெறணும் தான். யூ ஹேவ் டு வின். வெற்றி பெறுவது தான் உங்கள் இலக்கு. அதுக்கு நீங்கள் எந்த முறையும் எடுத்துக்கொள்ளலாங்கிறது சொல்லி தரக்கூடிய முறை அவர்களினுடைய. இதை நான் பொதுவாக சொல்கிறது சமஸ்கிருத முறைன்னு வச்சுக்கோங்களேன். இது சமஸ்கிருதம் குறியீடாக சொல்வது. ஆனால் வள்ளுவம் சொல்லித்தந்தது அது அல்ல. வள்ளுவம் சொல்லித்தந்தது ஈன்றாள் பசி காண்பாளாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. உன்னை பெற்ற தாய் பசியாக இருப்பதை நீ கண்ணுற்றாலும் அறம் தவறி நீ எதையேனும் செய்து அவளுடைய பசியை ஆற்றுவதற்கு வழி தேடாதே. இது எவ்வளவு பெரிய உயர்வு இல்லையா? மன்னிப்பை கூட கிறிஸ்தவம் எடுத்து சென்ற ஒரு உயரம். அதாவது பிதாவை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று தன்னை சிலுவையில் அறைந்து ஊடுருவ குத்தியவனை கூட பார்த்து சொன்ன அது ஒரு உயர்வு தான், ஒரு மாபெரும் உயர்வு. ஆனால் வள்ளுவம் எந்த உயர்வுக்கு செல்லும் என்றால், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். பைபிளோட ஒரு படி முன்னே போயிருது. அவன் வெட்கப்படும்படி அவனுக்கு ஒரு நல்லதை செய்து விட்டுருப்பா. இது எவ்வளவு பெரிய உயரம்! இது சாதாரண உயரமா? இது மன்னிப்பின் பெரு வலிமைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? உண்மையில் நாம் பழிவாங்குவதைத்தான் வலிமை என்று நினைக்கிறோம். அது வலிமை அல்ல. வள்ளுவம் ரொம்ப அழகாக அந்த வலிமைக்கான அறத்தை கூட வரையறுக்கும். அறத்திற்கு அன்பு துணை, மரத்திற்கும் அதுவேயாம். இதை மாதிரி ஒரு வலிமை கோட்பாட்டை உலகில் வேறு எந்த அறநூல்களும் எத்திக்கல் புக்ஸும் வரையறுக்கவே இல்லை. நம்ம நினைக்கிறோம் அறம் செய்வதற்கு அன்பு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். புறத்திணைக்கும் அன்புதான் அடிப்படைன்னு வள்ளுவர் சொல்கிறார். நீ பெரிய ஜாம்பாவான், பெரிய வலிமையாளன், பெரிய வாழ்வீச்சுக்காரன், வேல்வீச்சுக்காரன் என்பதை உன்னுடைய கஜபுஜ கலத்தை காட்டுவதற்கு அல்ல வலிமை. அன்பினால் உந்தப்பட்டு உன் வலிமை வெளிப்பட்டால் மட்டும்தான். என்றால் என்ன? அநீதி நடக்கிறது, அந்த அநீதியை தடுத்து நிறுத்துவதற்கு உன் வலிமை காட்டப்பட்டால். பெரும் இடரில் மனிதர்களோ அல்லது உயிர்களோ இருக்கிறார்கள், அந்த இடரிலிருந்து மனிதர்களை காப்பாற்றுவதற்கு அளவற்ற அன்பின் பார்ப்பட்டு உன் வலிமை காட்டப்பட்டால் மட்டும்தான் அது வலிமை. இல்லை என்றால் அது வன்முறை. அறத்திற்கு அன்பு துணை, மரத்திற்கும் அதுவேயாம். உன்னுடைய வீரம் என்பதும் வலிமை என்பதும் அன்பின் வழி நின்று காட்டப்பட வேண்டும் என்று வகுத்து தந்த ஒரு வள்ளுவம். இதுக்கும் சனாதனத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால் இவர் வள்ளுவரை பற்றி பேசுகிறதுக்கு யோகியதே இல்லை. யார் இவர் பேசுகிறதுக்கு? யாரெல்லாம் வந்தவன் போனவெல்லாம் மன்னிக்கணும் பேசுகிறதுக்கு என்ன? வள்ளுவர் உங்கள் அரசியல் சிறக்கா என்ன? அந்த வகையில் பார்த்தால் தமிழகம் இனி எத்தனை விமர்சனங்கள் அரசியல் கட்சிகள் மீது வைக்கலாம். ஒருபோதும் வள்ளுவரையோ இளங்கோவடிகளையோ அல்லது இறையனாரையோ நக்கீரரையோ அவர்கள் இந்த தேர்தல் அரசியலுக்குள் கொண்டு வந்து நிறுத்தியது இல்லை. சக மனிதர்களை பிளவுபடுத்தும் அரசியலுக்குள் கொண்டு வந்து நிறுத்தியது இல்லை. இந்த ஆள் வந்ததுலேருந்து அதையே தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் நமது பாரம்பரிய சொத்து, பண்பாட்டு சொத்து. அவரை பற்றி சொல்வதற்கும் அவரை உரிமை கோருவதற்கும் அவருக்கு என்ன உரிமை இருக்கிறது? கடுகளவும் உரிமை இல்லாத ஒரு மனிதர். அவர் பிறந்தநாள் கொண்டாடினா அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த
அரசியல் விஷமத்தனத்தை தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் மதம் கடந்து வள்ளுவரினுடைய உயரங்களையும் புனிதத்தையும் காப்பாற்றுவது நம் கடமை என்று நினைக்கிறேன். இல்லை சார், சமீப காலமாகவே அந்த திருவள்ளுவரை மட்டும் கையில் எடுத்திருக்காங்க. அதாச்சும் நீ சொன்ன மாதிரி நிறையா அறிஞர்கள் இருக்கிறாங்க, ஆனால் திருவள்ளுவர் மட்டும் கையில் எடுக்கிறது காரணம் என்ன? திருவள்ளுவர் இந்த நிலத்தினுடைய மரபணு, அவர் டிஃபைனிங் மரபணுன்னு சொல்லுவாங்க, டிஃபைனிங் கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதாவது உலகத்தில் எத்தனையோ கவிஞர்கள், மிகப்பெரிய கவிஞர்கள், வால்ட் விட்மனா இருக்கலாம், ஏன் வேர்ட்ஸ்வர்த் கூட கவிதைகள்லாம் நிறைய எழுதியிருக்காரு, எலியட்ஸாக இருக்கலாம், கீட்ஸாக இருக்கலாம், எத்தனையோ கவிஞர்கள் இருக்காங்க. அவர்களுடைய கவிதைகள் கவிதையை நேசிக்கிற ஒரு இலக்கிய தாகம் கொண்டவர்களால் உலகில் படிக்கப்படுகிறது. ஆங்கில உலகங்களில் ஒவ்வொரு மொழிக்கும் கவிஞர்கள் இருக்கிறார்கள், மாற்றமில்லை. ஆனால் அவர்களுடைய கவிதைகள் இப்போது தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆண்டுக்கு தமிழர்களிடையே, உலகம் முழுவதும் தமிழர்களிடையே ஒரு ஆண்டுக்கு ஒரு 50,000 திருமணங்கள் நடக்குமா என்று வைத்துக்கொள்ளுமே. ஆண்டுக்கு ஒரு 50,000 திருமணங்கள். அடித்து சொல்கிறேன், 25,000 திருமண அழைப்புதல்களாவது அன்பு மரணம் ஏதோ ஒரு திருக்குறள் இடம்பெறும். திருக்குறள் இடம்பெறாத ஒரு திருமண ஒரு 50% அழைப்புதல். அதை நிறைய பேர் தாலி கூட ஆன்ற அந்த தமிழ், இது வேறு எந்த கவிஞனுக்கு, எந்த மொழியில் வேறு எந்த திருவள்ளுவரை கவிஞன் என்று நாம் கொண்டு வர முடியாது. ஆயினும் எந்த ஒரு எழுத்து ஆளுமைக்கு கிடைத்தது? அப்போது அது எப்போ கிடைக்கும்? அது உங்களையும் அறியாமல் உங்கள் பண்பாட்டு நினைவுகள் வழியாக சுமக்கப்பட்டு அது உங்கள் பண்பாட்டு நினைவுகளின் அந்த மரபணுவில் சென்று சேர்ந்தால் மட்டும்தான் இயல்பாக உங்களுக்கு வரும். இதே தமிழ்நாட்டில் வந்து யாராவது திருவள்ளுவரை பழித்து பேசி பார்க்கட்டும், எந்த ஜாதியாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், அவங்க திருவள்ளுவரை விட்டு கொடுப்பாங்களா? சொந்தம் கொண்டாடுறாங்க. இப்போ என்னுடைய சாதின்னு ஒரு இது அது நமக்கு நேர்ந்த ஒரு பெரும் பெரும் இழிவுன்னு வச்சு, ஏன்னா எங்களுடைய சாதி ஒரு திருவள்ளுவர், எங்கள் சாதின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் வதந்தி கரவுது. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இன்றைக்கி தமிழர்கள்ட்ட இருக்கிற அறிவு குறைபாடுன்னு நம்ம சொல்லலாம். வந்து ஒரு வெளிப்படை இந்த மனநிலை அது எப்போவுமே இந்த சமூகங்களில் என்ன நடக்கும்னா தேடல் குறைபாடு. தேடல் குறைபாடுகள், கோட்பாட்டு அரசியல் பலவீனமாகிற போது இது போன்ற கோளாறுகள் நிறைய வரும். இன்றைக்கு நாம் கடந்து செல்கிற அந்த காலம் என்பது பெரும் ஒரு கோட்பாட்டு இன்மை நெருக்கடி நாம் சந்திக்கிறோம். இல்லைன்னா இவ்வளவு ஜாதி வெறி எப்படிங்க வரும்? பள்ளிக்கூடத்திலே பசங்க வந்து கலர் கலராக கட்டுறாங்க அப்படின்னா, இப்போ 60களில் எழுந்த ஒரு, நீங்கள் உடன்படாமல் இருக்கலாம் தந்தை பெரியாரோடு, ஆனால் தந்தை பெரியாரினுடைய சிந்தனைகள் ஒரு வீச்சாக ஒரு பெரும் மாற்றத்தை இந்த சமூகத்தில் உருவாக்கப் போகிறோம் என்று வேட்கையோடு வீடு வீடாக, ஊராக, திண்ணைகளில் பரப்புரைகள், அறிவு பரப்புரைகள் நிகழ்ந்த ஒரு காலம். அற்புதமான விதைநல்கள் தமிழுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் நிலத்திற்காகவும் உருவான ஒரு காலம். அன்றைக்கும் சாதி இருக்கத்தான் செய்தது, இல்லை என்று அல்ல. ஆனால் இவ்வளவு மோசமாக வரலை. அல்லது இடதுசாரிகள் உண்மையிலேயே தங்களினுடைய பரப்புரையிலும் வீச்சிலும் அப்படி உயர்ந்து நின்ற அந்த காலம், திராவிட இயக்கம் எழுந்த அதே காலகட்டம் தான். இப்படியான ஒரு அருவருப்பான பள்ளிக்கூடங்களில் கூட சாதி சென்று நில உடைமை சார்ந்து, ஊர் சார்ந்து, தெரு சார்ந்து உறவு கொள்ளுதல், கொடுத்தல், திருமணம் போன்ற இவை சார்ந்து சாதிகள் ஒரு நிறுவனமாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற மாதிரி அருவருப்பாக வரல. காரணம், 2 சாதி வரியும் மதவெறியும் எந்த இடத்தில் தூக்கலாகிறதோ அந்த இடத்தில் அறிவு கோட்பாடுகள் பின் அடைந்து விட்டது. நமக்கு இன்றைக்கி இருக்கிறது இன்ஃபர்மேஷன் ஜங்க் தான். அது கூகுள், வாட்ஸ்அப், பள்ளிக்கூடங்கள் வந்து செய்திகள், தகவல்கள், தியரிஸ் தான் வரப்படுத்தி தவிர அந்த கோட்பாடு சார்ந்த ஒரு தேடல், கோட்பாடு சார்ந்த இயக்கங்கள் இல்லை. சில கருத்துக்கள்லாம் அனுமானிய கருத்துக்கள் தான், அதிகாரப்பூர்வ கருத்து கிடையாது. அந்த அனுமானிய கருத்துக்களை வச்சுட்டு ஒரு கூட்டத்தையே வந்துட்டு இது பண்ணுறது தான் நடக்குது இங்கே. இது ஒரு கெட்ட காலம். பட் இது மறைஞ்சிடும், நிற்காது.
நிற்காத, உறுதியாக நிற்காது. இது ஒரு நமக்கு கொஞ்சம் ஒரு பின்னடைவினுடைய ஒரு காலம் தமிழுக்கு. ஆனால் தமிழ் தன்னை தற்காத்து கொள்ளும் என்கின்ற இல்லை, தமிழில் வந்துட்டு இவ்வளோ பெரிய திருக்குறள் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இவ்வளோ சாதி, பள்ளிக்கூடங்கள்லே சாதி இருக்குன்னு சொல்கிறீங்க, திருக்குறளை சரியாக பயன்படுத்தலையா கல்வி நிலையங்களில்? அதாவது திருக்குறள்னு மட்டும் இல்லைங்க, இங்கே நமக்கு நேர்ந்த ஒரு பெரிய கேடு என்பது எந்த மதமுமே தங்கள் மதம் சார்ந்த கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவில்லை. சடங்குகளை கொண்டு சேர்த்திருக்கிறது, வழிபாடுகளை கொண்டு சேர்த்திருக்கிறது, மூட நம்பிக்கைகளும் கொண்டு சேர்த்திருக்கிறது. அதாவது ஆமாம், அதாவது அந்த அந்த விரதம் இருக்கணும், இந்த விரதம் இருக்கணும், கும்பாபிஷேகம் நடத்தணும், இது நடக்கணும், இந்த பூஜை பண்ணணும், அந்த பூஜை பண்ணணும், அதெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்துருக்குது. ஆனால் நீங்கள் சைவத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன், அன்பென்னும் பெரும் கருணை, அன்பே சிவம், இது இந்த மாதிரி அடிப்படைகளையோ ஒரு தனிமனித வாழ்வில் எவ்வளவு அறம் சார்ந்து நாம் இருக்க வேண்டும் என்பதையோ, இப்போ அருணகிரிநாதர் சொல்லுவார் இல்லைங்களா, நொய்யிற் பிளவிளவேனும் வறிஞருக்கு பகிர்மின் வையற்கதிர்வேலனின் வாயில் திறக்கும். அல்லது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அதாவது என்ன, அந்த கடைசி தீர்ப்பு நடக்கிற போது இறைவன் உங்களை பார்த்து கேட்பான், நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் உணவு கொடுத்தீர்களா? தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் தந்தீர்களா? சிறையுற்று தனிமையிலும் வாடினேன், என்னை பார்க்க வந்தீர்களா? இப்போ இவங்க கேட்பாங்க, எப்போ நீங்கள் இருந்தீங்க பசியாகவும் தாகமாகவும் இருந்தீங்கன்னு கேட்குறப்போ, சின்னம் சிறிய சகோதர சகோதரியருள் ஒருவருக்கு நீங்கள் இவற்றை செய்த பொழுதெல்லாம் எனக்கே நீங்கள் செய்தீர்கள். பைபிள்லையும் வரும், குரான்லையும் வரும், ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான். ஸோ சக மனிதர்கள் மீதான அந்த அன்பை, ஒரு சமூகமாக நாம் உயர்ந்தெழ வேண்டும் என்கின்ற பெரும் சமூக பண்பை, இவற்றையெல்லாம் கற்றுக் கொடுக்கிற ஒரு பண்பும் பாங்கும் ஒரு காலத்தில் இருந்தது. அந்த காலத்திய சமூகங்கள் நன்றாக, முழுமையாக ஒரு சமூகம் நன்றாக இருக்காது, இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நான் அடிக்கடி சொல்வேன், எல்லோருமே அன்னை தெரசா போல இருந்து விட்டால் இந்த சமூகம் ரொம்ப போர் அடிச்சிடும் இல்லைங்களா? இந்தியாவில் 147.39 கோடின்னு நேற்றுக்கு இந்திய ராணுவத்துக்கு அவ்வளோ காசு செலவழிக்கணும் அவசியம் இல்லை. அது வேற. எல்லாரும் மகாத்மா காந்தி மாதிரி இருந்தாச்சுன்னா எப்படிங்க, ரொம்ப போர் அடிச்சிடும் இல்லைங்களா? உலகம் பன்முகத்தன்மை கொண்டதாகத்தான் இருக்கும். அவற்றிற்கு அந்த வேறுபாடுகளுக்குள்ளும் அழகான ஒரு பண்படு வாழ்க்கை என்பது இருந்திருக்கிறது. இப்போ நான் ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு சைவத்தை நம்புகிறவர்களினுடைய வீட்டுக்கு சென்றால் சிவபுராணம் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும், பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுப்பார்கள். முருகப்பெருமான் மீது பற்றுக்கொண்டவர்கள் மீது வீட்டுக்கு சென்றால் கந்த சஷ்டி கவசம் பிள்ளைங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தெரியல. அந்த கற்றுக் கொடுக்கும் மரபு என்பது இன்றைக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. எல்லாமே ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக சாமிக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு அவருக்குள்ளே இது முடிச்சாச்சுன்னா, அந்த ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லைங்களா, எப்படி நமக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலையா, ஏதாவது 50 ரூபா 100 ரூபா கொடுத்து அதை சரி பண்ணுவோம், அல்ல பாலிட்டிஷியனுக்கு போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம், ஆகலையா, இதே டிரான்சாக்ஷனல் கடவுளையும் அந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனல் உறவுக்கு நம்ம கடவுளையும் மாற்றிட்டோம். எல்லா மதங்களுமே கற்றுக் கொடுக்கும் மதங்களாக மாற வேண்டும். அரசியல் கட்சிகளும் எங்கே கற்றுக் கொடுக்குறாங்க? இன்றைக்கி அடுத்த எலெக்ஷனுக்கு ஃபேஸ் பண்ணணும், அதுக்கான பணத்தை சம்பாதிக்கணும். அதுதானே இன்றைக்கி முதன்மையான அரசியல் கட்சிகளினுடைய அணுகுமுறையாக இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு கோட்பாடுகளினுடைய ஒரு வீழ்ச்சி காலம் என்று இதை நாம் கருதலாம். அதனால தான் இந்த பிரச்சனைகளெல்லாம் நாம் சந்திக்கிறோம். இல்லைன்னா எப்படி இவ்வளவு இறைவன் என்கிறவனே மக்களை பிளவுபடுத்துகின்ற ஒருவனாக மாறுகிற போது இதைவிட மதங்கள் வீழ்ச்சி அடைய முடியுமா? இறைவன் ஒருவனாகத்தானே இருக்க முடியும். நீங்கள் அங்கேயும் பரலோகத்துலேயும் என்ன திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸு, பாமக, சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்னு ஆளாளுக்கு கடவுளர்கள் கட்சி வச்சுட்டு இருக்காங்களா என்ன? பரலோகமாக இருக்கும்? அப்படிலாம் இருக்க முடியாதுங்க, சான்ஸே இல்லை. இறைவன் ஒருவன், பலவேறு வழிகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அதை பக்குவமாக, சமயம் என்பதே அந்த சொல்லுக்கே அழகான சொல்லது, சமைத்தல், பக்குவப்படுத்துதல் இல்லையா? பிள்ளை சமைந்தது என்றால் அது மனவாழ்வுக்கும் இன்னொரு உயிரை பெற்றெடுப்பதற்கும் அது பக்குவப்பட்டு விட்டது, சமைந்தது. அரிசி சோறு சமைஞ்சிருச்சு அப்படின்னா அது
சாப்பிட்றதுக்கான பக்குவப்பட்டு விட்டது. அதனால்தான் மதங்கள் என்று கூட சொல்ல சமயம் என்று தமிழ் அழகாக சொன்னது. சமயம்னா பக்குவப்படுத்துது. இன்னைக்கு பக்குவப்படுத்துறதே இல்லையா? அவன் எவ்வளவு வெறி ஏற்ற முடியுமோ அவ்வளோ வெறி ஏற்றுறதான சமயம்னு வந்து நிற்கிறாங்க. அவர்கள் தான் உங்கள் சமயத்தின் பிரதிநிதிகள் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் அது எவ்வளவு வீழ்ச்சி. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் தான் கிறிஸ்டியானிட்டியுடைய பிரதிநிதினா அது கிறிஸ்தவத்துக்கு வீழ்ச்சி தானே இல்லைங்களா? அதே போல் தான் நீங்கள் வந்து ஆளாளுக்கு வந்து நாங்கள் தான் சமயத்தை பாதுகாக்கிறவங்க இன்னும் வந்து நிற்கிறப்போ வந்து இந்த ஆளெல்லாம் வந்து நீங்கள் வரீங்களா, திருக்குறளை பிடிச்சிருக்கிறாரு. அவர் இறைவனை பற்றி பேசுவதற்கே தகுதி இல்லாதவர். காலக்கொடுமை தேர்தல் அரசியலில் அவர்கள் அதிகாரத்தை பிடித்து விட்டார்கள். அதிகாரத்தினுடைய அலகுகளில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இறைவனுக்கும் எந்த தொடர்பும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. இறைவனுக்கே தொடர்பு இல்லாதவர்கள் வள்ளுவத்தோடு எப்படி தொடர்பு இருக்க முடியுங்க? சார், இந்த 1981 தான் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்பட்டுச்சு. அதை எந்த முறையிலேருந்து கணக்கிட்டாங்க சார்? எம்ஜிஆர் பீரியட்லேருந்து தான் அண்ணா சொல்லியிருந்தாரு. இந்த திருவள்ளுவர் ஆண்டை வந்து எப்படி கணக்கிடுறாங்க? திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிற கணக்கே வந்துங்க அடிப்படையில் இப்போ நீங்கள் அதில் வந்து இப்போ திமுக கூட வந்து ஒரு கள்ள மௌனம் தான் காக்கிறது. தைப்பொங்கல் தான் தமிழர்களினுடைய புத்தாண்டு அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லக்கூடிய கொள்கை உறுதி அவர்களுக்கு இல்லை. அது அப்படியே வந்து நாசுக்கா கடந்து போயிடுறாங்க. இல்லை, கடந்த ஆட்சியில் அந்த மாதிரி சொன்னாங்க. இந்த ஆட்சி தமிழ் புத்தாண்டு கூட தெரிவிக்கல. தெரிவிக்கலை, தமிழ் திருநாளுக்கு தெரிவிக்கலை. இப்போ சித்திரை ஒன்று தமிழர்களுக்கு முக்கியமான நாள், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது இலக்கிய பதிவுகளிலும் சரி, சமூக வாழ்க்கையிலும் சரி, சித்திரை ஒன்று தமிழர்களுக்கு முக்கியமான நாள், அதை மறுக்கவில்லை. ஆனால் இந்த வைதீகம் வந்து கலந்து விட்ட பிறகு, சமஸ்கிருதம் வந்து ஊடுருவி விட்ட பிறகு, ஒரு ஆண்டையாவது வந்து நீங்கள் தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறீங்க இல்லையா, ஒரு ஆண்டின் பெயர் தமிழ் பெயராக இருந்தால் நம்ம சித்திரை ஒன்றை தமிழ் புத்தாண்டு என்று ஏற்றுக்கொள்ளும். ஒரு பேர் கூட தமிழ் பெயராக இல்லாத ஒரு ஆண்டு முறையை எப்படி நீங்கள் ஒரு தமிழ் ஆண்டு நீங்கள் எடுத்துக்க முடியும்? அப்புறம் இதே தான் திரும்பவும் வரும். அப்போ தமிழ் அறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஏறக்குறைய 120க்கும் மேலான தமிழ் அறிஞர்கள், இந்த தமிழ் அறிஞர்களில் அன்று இருந்து ஏறக்குறைய 70% பேர் சைவ பெரும் பழங்கள் தான். அவர்கள் ஒன்றும் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்ல. தமிழர்களுக்கு என்று கணிப்பதற்கு ஒரு தமிழ் ஆண்டு முறை வேண்டும். எப்படி ஆங்கில ஆண்டு முறை என்பது கிரகோரியன் ஆண்டு முறை, அது ஒரு ஆங்கில ஆண்டு முறை. ஆங்கிலம் கூட கிடையாது, லத்தீன் ஆண்டு முறை, ரோமாபுரி பேரரசு வகுத்த ஒரு ஆண்டு முறை. அப்படி இருக்கிறதோ அதே போல் தமிழர்களுக்கு என்று ஒரு ஆண்டு முறை வேண்டும் என்று 120க்கும் மேலான தமிழ் அறிஞர்கள், ஆகப்பெரிய அறிஞர்கள் ஒன்று கூடி ஒரு வழித்தடம் அமைத்த ஒரு நிகழ்வு தான். அது தமிழை மீட்கெடுக்கும் முயற்சி தானே தவிர வானியல் அடிப்படைகளை எல்லாம் ஆராய்ந்து இதெல்லாம் புரிந்து அதனுடைய அப்படி பார்த்தால் எந்த இதுவும் வானம் இன்னைக்கு புதுசாக கோள்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. தெரியுது இல்லைங்க, நம்ம பார்க்குறோமா வந்து நாம் நினைத்திராத கேலக்சிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்குறோம். சூரியன் ஒன்று என்று நினைத்தோம், சூரிய குடும்பமே இருக்கிறது என்று இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். எத்தனை புதிய கோள்கள், விண்மீன்கள், இப்போ இத்தனை கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டிருக்கிற போது என்றோ ஒரு நாள் அவர்களுக்கு தெரிந்த ஒரு வானியலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு வகுக்கப்பட்ட ஒரு முறையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமே இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தமிழ் எழுச்சி வந்த பொழுது தமிழை சமஸ்கிருதத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழறிஞர்கள் கொண்டு வந்த அதை டாக்டர் கலைஞர் அரசு உறுதியாக அரசாணையாகவும் அது வெளியிட்டு நிறைவேற்றியது. அதை நாம் கடைபிடிப்பதில் தவறொன்றும் இல்லையே. திருவள்ளுவர் ஆண்டு என்று சொல்வதில் ஒரு குறியீடு தானே. இப்போ இயேசு டிசம்பர் 25 என்று நாம் கொண்டாடுகின்றோம். எக்ஸாக்ட்லி அந்த நாளில் தான் பிறந்தாரான்னு தெரியாது, உண்மையிலே தெரியாது. இப்போ நான் அதை ஆர்கியூ பண்ணவே மாட்டேன். அந்த நாள் ரோமாபுரி பேரரசனுடைய ஒரு மிகப்பெரிய விழாவின் நாள் அது. அந்த நாளை மக்கள் விடுமுறையாக கொண்டாடி வந்தார்கள், மிகச்சிறப்பாக கொண்டாடினார்கள். கிறிஸ்தவம் அந்த நாட்டில் பரவிய பொழுது அந்த நாளை இயேசு பிறப்பினுடைய நாளாகவும் அரசு அறிவித்தது. நம்ம திருவள்ளுவர் ஆண்டை அறிவித்தது போல அன்றைய கிறிஸ்தவம் ஆகிவிட்ட ரோமாபுரி பேரரசு அறிவித்தது. அது ஒரு மரபாக, நம்பிக்கையாக இன்று தொடர்ந்து வருகிறது. அந்த அடிப்படையில் சமஸ்கிருதத்திலிருந்து விலகி ஒரு தமிழ் முறையாண்டை ஏற்றுக்கொள்வதில் நமக்கு என்ன சங்கடம் இருக்கிறது? என்ன இருக்க வேண்டும்?
ஏனென்றால் நீங்கள் சொல்லுகிற தமிழ் புத்தாண்டில் ஒரு ஆண்டினுடைய பேரும் தமிழிலேயே இல்லையே. இன்னொன்று, நீங்கள் என்றோ நீங்கள் புரிந்து கொண்ட ஒரு வானியலின் அடிப்படையில் மட்டும்தானே அதை நீங்கள் வரையறுக்கிறீர்கள். எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் தமிழ் அடையாளத்தினுடைய ஒரு குறியீடாக வள்ளுவர் இந்த நாள் தான் பிறந்தாருன்னு யாரும் சொல்ல முடியாது. அதுக்கு எந்த நமக்கு வரலாற்று பதிவுகளும் இல்லை. அங்கங்கிருந்து எடுத்து இந்த காலகட்டத்தில் பிறந்திருக்கலாம் என்று தான் சொல்ல முடியுமே தவிர உறுதியான எந்த தரவுகளும் நமக்கு இல்லை. சார், இது திருக்குறள் வந்துட்டு தமிழில் எழுதலை அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் எழுத்து வடிவம் தமிழுக்கு மாறி இருக்கு. மணக்குடவர் தான் அதை எழுதியிருக்காரு அந்த மாதிரியான. அதாவது மணக்குடவர் அவர் எழுதியிருக்காரு. வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு வழிகளில் அறிவு கடத்தப்பட்டிருக்கிறது. எல்லா சமூகங்களிலுமே, கிரேக்க சமூகம், லத்தீன் பேசிய சமூகம் அல்ல ஹீப்ரு பேசிய சமூகம் என்பது மிக நெடிய காலகட்டங்கள், மிக விரிந்த பரப்புகளில் ஓரல் ட்ரெடிஷன் தான், சமஸ்கிருதம் உட்பட வாய் வழியாகத்தான். அதனால தான் அந்த காலத்தில் நிறைய மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. புலவர்கள் எல்லாம் அமர்ந்து அவ்வளவுன்னா அவங்க எல்லாமே ஓரல் ட்ரெடிஷன், வாய் வழியாகத்தான், நீ மனப்பாடம் செய்து தான் ஆக வேண்டும். தமிழை பொறுத்தவரையில் அதனுடைய எழுத்து வடிவம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறி இருக்கிறது. சிந்துவெளியிலும் கீழடியிலும் நமக்கு கிடைத்திருக்கிற அந்த வடிவம் என்பது ஒரு தமிழி என்கின்ற ஒரு வரி வடிவம். அதை இன்னைக்கு ஓரளவுக்கு டீகோட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதற்கு பிறகு அது பல்வேறு வடிவங்களை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக அசோகர் காலத்தில் அது பிராமி எழுத்துக்கள். ஆனால் இது மாறல. இப்போது நீங்கள் தமிழ் என்ற சொல்லோ அல்லது அன்பு என்ற சொல்லோ எல்லாம் மாறல. எழுத்து வடிவங்கள் அந்தந்த காலகட்டத்தில் கோலோச்சின் என்ற அரசுகள், அந்த அரசுகள் எந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டனவோ அதனுடைய அடிப்படையில் எழுத்து வடிவம் மாறி இருக்கிறது. அதற்கு பிறகு இப்போது இப்போ கூட தந்தை பெரியார் தானே இந்த நவீன எழுத்து சீர்திருத்தங்களை குடியரசு. எழுத்து வடிவம் என்பது நமக்கு மாறிக்கொண்டு தான் வந்திருக்கிறது. எனவே திருக்குறள் எழுதப்பட்ட அந்த ஓலைச்சுவடிகளினுடைய காலத்தில் இன்று இருக்கிறபடி அது எழுதப்படவில்லை. அதில் பிராமி எழுத்துக்கள் இருந்திருக்கக்கூடும். அதில் நான் ஒரு அத்தாரிட்டியில் பேசுறதுக்கு, ஆனால் உறுதியாக இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த நம்பர் 1500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது 1330 குறைக்கப்பட்டிருக்கு. அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? எடிட்டிங் எல்லாம் நடந்திருக்குங்க, கட்டாயம் நடந்திருக்கும். நீங்கள் ஆனால் நம்மளால் உறுதிப்பட சொல்ல முடியாது. உறுதிப்பட ஒரு சில இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஏன்னா சில குறள்கள் எல்லாம் வள்ளுவரனுடைய இந்த பொது நீரோட்ட கருத்துக்களிலிருந்து கொஞ்சம் மாறுபடுவதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இடையில கொண்டு போய் சேர்த்து விடுறது அவங்களுடைய உத்தி தான். ஏன்னா இந்த நம்பர்ஸ்லாம் ராமானுஜம் காலத்தில் தான் வந்துச்சு. ஆனால் திருக்குறள்லேயும் நம்பர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதான் அதனால் கொஞ்சம் எடிட்டிங் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2000 ஆண்டுகளாக ஒரு நூல் பல வழிகளில் கடத்தப்பட்டு வருகிற போது இப்போவே பார்க்குறோம், நம்ம இவ்வளவு விழிப்பாக இருந்தும் கூட 2020க்கு பிறகு கீழடியை மாற்றி எழுதலாமான்னு யோசனை போடுறாங்க. இவ்வளவு சோஷியல் மீடியா இருக்குது, இவ்வளவு கண்காணிப்புகள் இருந்த பிறகும் கூட நீங்கள் என்ன பண்ணுறாங்க, ஆதிச்சநல்லூரில் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ கீழடிக்காக வழக்கு தொடர்ந்து காப்பாற்றினது எங்கள் அமைப்பை சார்ந்த கனிமொழி மதி என்கின்ற ஒரு வழக்கறிஞர் தான். இது நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே ஏதோ இந்த நம்ம தமிழ் சமூகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. உண்மையான தமிழர்கள் ஒன்றை எடுத்து செய்தால் அதற்கு ஒளிவட்டமே வராது. இது நானும் முதல்ல நம்புறதில்லை. இப்போ கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்தா அது கொஞ்சம் உண்மையாக இருக்குமோங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வருது. உண்மையில் இந்த கீழடியை மூட வேண்டும், தொடர்ந்து நிதி ஒதுக்கீடு இல்லை, செய்த வரைக்கும் போதும் என்று ஒன்றிய அரசு முடிவெடுத்த போது அதை பற்றி பெரிய அக்கறை காட்டாமல் மாநில அரசும் இருந்தபோது நீதிமன்றத்திற்கு சென்று, அப்பொழுது ஐயா நாகநாதன் அவர்கள் நீதியரசராக, நாகமுத்து என்கின்ற ஒரு நீதியரசர் இருந்தபோது எங்கள் அமைப்பை சார்ந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கனிமொழி மதி என்கிறவர் தான் சென்று இந்த இடத்தில் தொடர வேண்டும், அகழாய்வு தொடர வேண்டும், அங்கு கண்டெடுக்கப்படுகின்ற பொருட்கள் எதுவுமே தமிழ்நாட்டை விட்டு வெளியே கொண்டு செல்லப்படக்கூடாது,
அந்த பொருட்களை காட்சிப்படுத்துவதற்கு பாதுகாப்பதற்கும் அந்த இடத்திலேயே ஒரு அருங்காட்சியகம், சைட் மியூசியம், இந்த 3 உத்தரவுகளையும் பெற்று தந்தது அவர்கள் தான். இல்லை, நிறைய கட்சிகள்லாம் இருக்கு. ஒரு குரல் கொடுத்தாங்க. இல்லை, நாங்கள் தான் அதை கொண்டு வந்த இது பண்ணோம். குரல் கொடுத்தாங்க, எழுதுனாங்க. குரல் கொடுத்தாங்க, எழுதுனாங்க. ஆனால் அது நடக்கலை. இந்த நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் எல்லாமே இன்னைக்கு அருங்காட்சியகம் வரைக்கும் வந்தது. இப்போ இதை விட முக்கியமானன்னா, இதை முன்னெடுத்து சென்ற அந்த வழக்கறிஞர் அவருக்கு கீழடியை பற்றி எப்படி தெரிய வந்ததுன்னா, அவர் நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு முன்னால் எங்களுடைய அமைப்பு சங்கம் 4 என்று ஆண்டுதோறும் அறிவு அரங்குகளை நடத்தி வந்தது. அதில் மதுரையில் நாங்கள் ஃபாட்டிமா காலேஜில் ஒரு பெரிய நிகழ்வு நடத்திய போது அந்த கீழடியினுடைய வரலாறு, அப்புறம் நம்ம பாலகிருஷ்ண ஐயா சிந்துவெளி அது ஆய்வு வரலாறு, அதெல்லாம் பெருசாக ப்ரெசென்ட் பண்ண, கீழடியில் உண்மையில் அதை இது இங்கே ஏதோ இருக்குது ஆய்வு செய்யுங்கன்னு ஒரு சாதாரண பள்ளிக்கூட ஆசிரியர் தான் அந்த காலத்து இந்த தபால் அட்டை இருக்கு இல்லைங்களா, அஞ்சல் அட்டை, அதில் எழுதி போட்டு தான் அமர்நாத் ராமகிருஷ்ணாவே அந்த இடத்துக்கு சேர்றாரு. ஸோ அத்தனை பேரையும் நிலம் கொடுத்தவர்கள், அரசு நிலம் கொடுத்து அங்கு ஆய்வு நடக்கவில்லை, மக்கள் தாமாக விரும்பி முன்வந்து கொடுத்து தான். ஸோ நிலம் கொடுத்த அத்தனை பேரையும் அழைத்து அன்று நாங்கள் சிறப்பித்தோம். அந்த நாளில் நடந்த ஒரு நாள் கருத்தரங்கில் விழிப்படைந்த வழக்கறிஞர் கனிமொழி அவர்கள் தான் நீதிமன்றத்திற்கு சென்று இந்த உத்தரவை பெற்றார்கள். தமிழை பாதுகாப்பது மக்கள் தான், தமிழை பாதுகாப்பது அரசுகள் அல்ல. இது சாமானிய மக்களின் மொழி. அரசு மொழியாக இருந்த சமஸ்கிருதம் செத்துவிட்டது. அதற்கென்று இன்று இந்த அரசு அதிகாரம் தான் இருக்கிறதே தவிர பேசுவதற்கு ஒரு 30,000 பேர் கூட இன்றைக்கு கிடையாது. ஸோ தமிழ் இதெல்லாம் தாண்டி கடந்து வாழும் என்பதற்கு நான் உறுதியாக நம்புவதற்கு காரணம், இது மக்கள் பாதுகாத்து மக்கள் போற்றி வளர்க்கின்ற ஒரு மொழி. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகின்ற போது அதான் நம்ம இந்த காலத்திலேயே இவ்வளவு அதை மறைப்பதற்கு ஆதிச்சநல்லூர் இன்னைக்கு ரிப்போர்ட் ஆகலையே. இது இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த 76,000 கல்வெட்டுகளில் 40,000 கல்வெட்டு நம்ம கல்வெட்டு. அதில் கணிசமான முக்கிய கல்வெட்டுகள்லாம் மைசூரில் கிடக்குது. அது என்ன கதியில் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. எதுக்கு நீங்கள் மைசூர் கொண்டு போகணுங்கிற, எதுக்கு கொண்டு போகணும்? அல்லது பூனேக்கு போகுது. இப்போ கீழடியினுடைய கண்டெடுப்புகள் பூனேவுக்கு போயிருக்கணும் வச்சுங்க. இல்லை ரிப்போர்ட் ஸ்டில் இப்போ சொல்கிறாருல்ல, அந்த நேற்றைக்கு ஒன்றிய அமைச்சர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, இன்னும் நாங்கள் அதை நிறைய ஆய்வு செய்ய வேண்டியிருக்குது, நிறைய டெஸ்டிங் கொடுக்க வேண்டியிருக்குது. இப்படியே ஒரு 8 வருஷம் 10 வருஷம் கடத்தி விடுவாங்க. இவ்வளவு மக்கள் எழுச்சி வந்திருக்கவில்லை என்றால் 8-10 வருஷத்தில் அதெல்லாம் மறந்துடுவாங்க. இன்று அவங்க ஒரு நெருக்கடிக்குள்ளே நிற்கிறாங்க. ஏன்? சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்ட எழுத்து வடிவங்களும் கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட எழுத்து வடிவம் ஒன்றாக இருக்கிற போது சிந்துவெளிக்கான உரிமை கோரல் நமக்கு வருகிறது. சிந்துவெளி அல்லது ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகங்களுக்கான உரிமை கோரல் புரோட்டோ திராவிடியன், இப்போ அதையும் இங்கே மெழுக பார்க்குறாங்க. ஒரு புரோட்டோவும் கிடையாது, ஒரு திராவிடியனும் கிடையாது. அது புரோட்டோ தமிழ். புரோட்டோ தமிழ்னா இனிமேல் சொல்லணும், அது தமிழ் நாகரிகம். அப்படின்னா இந்திய துணைக்கண்ட நாகரிக உருவாக்கத்தின் அடித்தளம் என்பது சமஸ்கிருதம் அல்ல, ஆரியம் அல்ல, அது தமிழ் என்றாகிறது அல்லவா? பெருமிதத்தோடு நெஞ்சு நிமிர்த்தி இதுக்கு தான் அவங்க பயப்படுறாங்க. அதனால் ஏன் நீங்கள் மாற்ற முடியுமா? இன்னைக்கே முடியுதுன்னா, இன்னைக்கே அவ்வளோ வரிஞ்சு கட்டி நிற்கிறாங்கன்னா ஏன் சார் அன்னைக்கு செய்திருக்க மாட்டாங்க? வள்ளுவத்திலையும் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ரொம்ப நன்றிங்க சார்.